அன்பான நேயர்களே, மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கணும். இந்த காணொளி சற்று அவசரமாக பதிவிடப்படுகிறது என்பதனால் எந்த ஆயத்தமும் இன்றி அவசரமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே பின்னணியில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த காணொளி உங்களோட அவசரமாக பதிவேற்றம் செய்தே ஆக வேண்டும். அதாவது இஸ்ரேலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரஜை, நான் இப்போது உங்களுக்கு திரையிலே காண்பிக்கின்ற இந்த பிரஜை, அவர் இலங்கைக்கு வந்திருப்பது உல்லாச பிரயாணியாக. பல கொலைகளை செய்த ஒரு கொலைக்காரர், ஒரு ஜியோனிஸ்ட், அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் இல்லையா? அவர் இலங்கைக்கு வந்திருப்பது உல்லாச பிரயாணியாக. ஆனால் இலங்கையினுடைய அருகம்பை பகுதியிலே அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இஸ்ரேல் தேசிய கொடியை பிரசுரித்து முழு கிழக்குமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதனைப் போல நீர்ச்சறுக்கல் விளையாட்டு, சர்ஃபிங் செய்கின்ற அந்த விளையாட்டு அருகம்பையில் மிக பிரசித்தமானது. அதனுடைய ஒரு வழிகாட்டியாக இவர் இங்கே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. இது தொடர்பில் தான் நான் இந்த காணொலி வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் எப்படி தொழில் செய்யலாம்? தொழில் ரீதியானவராக வந்தால்தானே அவர் தொழில் ரீதியாக இருக்கலாம். அதற்கு முன் அனுமதி பெற வேண்டுமே. இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில், அதே போல் இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சில் அல்லது சுங்க திணைக்களத்தில் ஏதோ ஒரு பொறிமுறை ஊடாகத்தான் அவர்கள் வழங்க வேண்டும். ஆனால் அதற்கான வீசா பெற்றிருக்க வேண்டும். அப்படி உல்லாச பயணிகளாக வந்து அவர்களுக்கு சுற்றுலா விசாவில் வந்து இங்கே அதற்கான அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வெளிநாட்டு பயணிகளையும் எச்சரிக்கின்ற சில காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உள்நாட்டவர்களையும் அச்சுறுத்தல் படுத்துகின்ற சில காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர் பணங்களை பெற்றுக்கொண்டு பயிற்றுவிப்பாளராக தன்னை அடையாளப்படுத்தி தொழில் செய்து வருகிறார். அவர் தன்னுடைய சமூக ஊடகங்களில் கூட பிரசுரித்திருக்கிறார். அவருக்கு இத்தனை நாட்களில் அவருடைய சொல்லும்போதே வெட்கமாக இருக்கிறது. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அந்தந்த நாட்களில் என்னென்ன பயிற்றுவிப்புகள் இருக்கின்றன, இணைந்து கொள்ளலாம் என்று கட்டணம் அறவிடுகிறார். போதாக்குறைக்கு அதில் கலந்து கொண்ட பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாலியல் சுரண்டல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சில தடவல்கள் அவர்களுக்கு சகித்து கொள்ள இயலவில்லை. அவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு முனைந்திருக்கிறார் பலரை. அதோடு அதிகமாக கட்டணம் அறவிட்டிருக்கிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது, போலீஸார் என்ன செய்கிறார்கள்? எனவே இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு முன்வைக்கிறோம். கௌரவ வெளிநாட்டு அலுவல்களினுடைய பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, அதே போல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேரத், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, இவர்களுக்கு நாங்கள் இதனை முன்வைக்கிறோம். ஆதாரபூர்வமாக இருக்கிறது. இவற்றை பரிசீலியுங்கள். ஏற்கனவே பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. நாட்டின் முஸ்லிம்கள் பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்கிறார்கள் என்றால் இலங்கை நாட்டினுடைய குடிமக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. எங்களினுடைய நாட்டுக்கு வந்து எங்களினுடைய நாட்டினுடைய மக்களை அச்சுறுத்தி கொண்டு வீசாவை சட்டவிரோதமாக வைத்துக் கொண்டு எப்படி அவர் இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்? ஒரு இலங்கையனுக்கு வெளிநாட்டில் சென்று இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா? முடியாது அல்லவா? ஆகவே பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புங்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து தொடர்பில் காலத்தினுடைய மிக முக்கியமான கட்டாயமான ஒரு தேவை. இது தொடர்பில் அவதானம் செலுத்துங்கள். இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.